இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் வந்து இதுவும் 11th புக்கில் இருக்க சாப்டர் தான். 11th புக்கில் இருக்க இந்திய பொருளாதாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை இந்திய பொருளாதாரம் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். அதாவது டிஜிட்டல் எக்கனாமியில் இந்தியா ஒரு உலகிலேயே நல்ல போட்டியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் பிச்சை சொல்கிறார். ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வந்து அந்த நாட்டோட வருமானத்தை பேஸ் பண்ணி கணக்கிடப்பட்டாலும் அது வந்து உள்நாட்டு உற்பத்தியை பேஸ் பண்ணி, அதாவது உள்நாட்டு உற்பத்தியால் தான் குறிப்பிடப்படுகிறது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேயே குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வந்து வருமானத்தால் கணக்கிடப்படுகிறது. வருமானத்தை பேஸ் பண்ணி தான் பொருளாதார வளர்ச்சி கணக்கிடுறாங்க. ஆனால் அதை குறிப்பிடுறது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பேஸ் பண்ணி. ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே உள்நாட்டு உற்பத்தி. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபினா என்னென்னா, ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்கிற வேலை, அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் பண்டங்கள் ஏதாச்சும் உற்பத்தி செய்கிறாங்களோ அதோட மொத்த பண மதிப்பு தான் ஜிடிபி. ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மொத்தம் 3 விதமாக அளவிடலாம். அதை எதை பேஸ் பண்ணி அளவிடனா, ஃபஸ்ட்டு மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். மனிதவள மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். வாழ்க்கை தர குறியீடு, செகண்ட் வந்து வாழ்க்கை தர குறியீடு. இதை PQLI சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்டாக லாஸ்ட்டாக என்னதுன்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி. மொத்த நாட்டு மகிழ்ச்சி இதை GNHI, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். 3 என்னென்னா HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், PQLI, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், GNHI, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ். HDI அண்ட் PQLI பற்றி நம்ம அடுத்து வர லெசனில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு லெசனாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்து ஒரு லெசனில் அது ஒரு டீட்டெயிலாக வரும். இந்த லெசனில் வந்து GNHI, அதாவது கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடை பற்றி தான் இந்த லெசனில் டீட்டெயில் இருக்குது. ஸோ அதை பற்றி மட்டும் பார்க்கலாம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் வந்து 1972 பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிங்மே சிங்கே வாங்சு என்பவரால் உருவாக்கப்பட்டது. மொத்த நாட்டு மகிழ்ச்சி யாரால் உருவாக்கப்பட்டது? பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிங்மே சிங்கே வாங்சு என்பவரால் 1972 உருவாக்கப்பட்டது. இது எதிலெல்லாம் உள்ளடக்கியது, அதாவது எதை பேஸ் பண்ணி இதை கணக்கிட பண்ணுவாங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இதை கணக்கெடுப்பாங்க. எது? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இது 3த்தையும் பேஸ் பண்ணி தான் இதை கணக்கெடுப்பாங்க. நம்ம வேர்ல்டில் இருக்க நாடெல்லாம் 3 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஒன்று வளர்ந்த நாடுகள், இன்னொன்று வளர்ந்து வரும் நாடுகள், இன்னொன்று பின்தங்கிய நாடுகள். வளர்ந்த நாடுனா அந்த நாட்டில் இருக்க வளத்தை எல்லாத்தையுமே முழுமையாக யூஸ் பண்ணி வளர்ச்சி பெற்றிருக்கு, அதாவது பொருளாதாரத்தில் நல்லா வளர்ச்சி பெற்றிருக்கிறது தான் வளர்ந்த நாடுகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நாட்டோட பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றது, அதாவது அந்த நாட்டோட வளங்கள்லாம் முழுமையாக யூஸ் பண்ணது எந்தெந்த நாடுகள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான். அடுத்து வளர்ந்து வரும் நாடுகள். வளர்ந்து வரும் நாடுகள்னால் அந்த நாட்டோட பொருளாதாரத்தை, அதாவது வளங்களை முழுமையாக யூஸ் பண்ணாமல் இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்டே வராங்க. பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பாடு அடைஞ்சிட்டு வராங்க. அந்த மாதிரி பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைஞ்சிட்டு வர நாடுகளை தான் வளர்ந்து வரும் நாடுகள்னு சொல்லுவாங்க. இந்தியா கூட ஒரு வளர்ந்து வரும் நாடு, அதாவது டெவலப்பிங் கண்ட்ரி. அடுத்து பின்தங்கிய நாடு. பின்தங்கிய நாடுனா அந்த நாட்டோட வளத்தை முழுசாக யூஸ் பண்ணாமல் தலா வருமானமே குறைந்து இருக்கிறது தான் பின்தங்கிய நாடுகள் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, இது எல்லாமே பின்தங்கிய நாடு. அப்படி இல்லைனா முன்னேற்றம் அடையாத நாடு, முன்னேற்றம் அடையாத வளர்ச்சி குன்றிய நாடு, 3ஆம் உலக நாடுகள் அப்படின்லாம் சொல்லிட்டு பின்தங்கிய நாடுகளை சொல்லுவாங்க. இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் வந்து ஜிடிபி தர வரிசையில் உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் முதல் 10 நாடுகள் வரிசையில் வந்து இந்தியா 7வது இடத்துல இருக்குது. அதாவது ஜிடிபி தர வரிசையில் ஃபஸ்ட்டு 10 நாடுகள் வரிசையில் இந்தியா 7வது இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா 7வது இடத்துல தான் இருக்குது. இப்போ முன்னேறிய நாடுகளோட இயல்புகள்லாம் என்னென்னு பார்க்கலாம். முன்னேறிய நாடுகளோட இயல்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு உயர்ந்த நாட்டு வருமானம்.
செகண்டு உயர்ந்த தனிநபர் வருமானம். தேர்டு உயர்ந்த வாழ்க்கை தரம். ஃபோர்த்து நான்காவது முழு வேலைவாய்ப்பு. 5 தொழில்துறையின் ஆதிக்கம். 6 உயர் தொழில்நுட்பம். 7 தொழிற் செறிவு. 8 அதிக நுகர்ச்சி நிலை. 9 அதிக நகரமயமாதல். 10 சீரிய பொருளாதார வளர்ச்சி. 11 சமுதாயம், சமத்துவம், பாலின சமத்துவம் மற்றும் மிக குறைந்த வறுமை நிலை. 12 அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நல்ல ஆட்சி. இந்த 12மே முன்னேறிய நாடுகளோட இயல்பு. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்லாம் அவசியம், சும்மா லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்திய பொருளாதாரத்தை கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. எதுக்கு கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்கன்னா, தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுவதனால இந்திய பொருளாதாரத்தை கலப்பு பொருளாதாரம் சொல்லுவாங்க. அதாவது ப்ரைவேட் செக்டரும் கவர்மெண்ட் செக்டரும் சேர்ந்து செயல்படுவதனால தான் இந்திய பொருளாதாரத்தை கலப்பு பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் 60% மக்கள் அவங்க வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மையும் அப்படிலாம் வேளாண்மை சார்ந்த தொழிலை தான் ஈடுபடுறாங்க. அதை தான் பேஸ் பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 17% உள்நாட்டு, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண்மையிலிருந்து தான் கிடைக்குது. இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண்மை துறையிலிருந்து தான் கிடைக்குது. இந்தியா நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறதுனால பிற நாட்டோட நேரடி முதலீடு, அதாவது பிற நாடுகள் வெளிநாட்டு நேரடி முதலீடு FDI, அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் FII வழியாக முதலீடு செய்யறதுக்காக ஆர்வம் நிறையா இந்தியா காமிச்சிட்டு வராது. அதாவது FDI, FII. FDIனா வெளிநாட்டு நேரடி முதலீடு, FIIனா வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் வழியாக முதலீடு பெறுவதற்காக இந்தியா ஆர்வம் காட்டி வருது. இந்தியா குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாடு காரணிகளால் அதிகமான வளர்ச்சிகளை பெறுவதற்காக இந்தியா நிறைய பாடுபட்டுருக்கு. இதில் வளர்ந்து வரும் நாடுகளில் வளர்ந்து வரும் சந்தையாக இந்தியா மாறிட்டுருக்கு. உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது GDPயில் இந்தியா 7வது இடத்துல இருக்குது. வாங்கும் சக்தி PPP பர்ச்சேசிங் ப்ரைஸில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. வாங்கும் சக்தியில் 3வது இடம், உற்பத்தி அதாவது உள்நாட்டு உற்பத்தியில் 7வது இடத்துல இந்தியா இருக்குது. இந்தியா உள்நாட்டு உற்பத்தியில் 7.1% பெற்றதன் காரணமாக சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா செகண்ட் பிளேஸில் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இருக்குது. இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் நாடு, அதாவது பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி. இந்தியாவில் பணிகள் துறை வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்குது. பணிகள் துறையோட பங்களிப்பு தான் இந்திய பொருளாதாரம் மேக்ஸிமம் இருக்குது. பணிகள் துறைனா இந்த தகவல் தொழில்நுட்பம், BPO, தொழில்நுட்ப சேவை, இது எல்லாமே பணிகள் துறையாக சார்ந்ததாக இருக்கும். இதுலேயும் சீனாவுக்கு அடுத்த இணைய சேவையில் அதிக பயன்பாட்டில் இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான். பொருளாதார வளர்ச்சி அறிகுறி நகரமயமாதல் தான். அதை பேஸ் பண்ணி பார்த்தா இந்தியா நகர பகுதிகளில் வேகமாக வளர்ச்சி அடைந்துட்டு வருது. 2014 2015 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி இந்தியாவோட பொருளாதாரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் 8% இருக்கும் சொல்லிட்டு நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் அதை விட குறைவாக 7.6% தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் இருந்தது. மக்கள் தொகை பகுப்பு இந்தியாவில் மக்கள் தொகை வளம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவில் மனித வளம் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது. இந்தியாவோட இளைஞர்களோட எண்ணிக்கையும் 2011 இந்த கணக்கெடுத்திருக்காங்க. இந்தியாவில் இளைஞர்களின் எண்ணிக்கையும் மேற்காசிய நாடுகளின் மக்கள் தொகைக்கும் ஏறக்குறைய சமமாக இருந்தது. அதாவது இந்தியாவோட இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு மேற்காசிய நாடுகளோட மக்கள் தொகைக்கு ஏறக்குறைய சமமாக இருந்தது. மேற்காசிய நாடுகள்னால் அர்மேனியா, அசர்பைஜான், பக்ரைன், சைப்ரஸ், ஜார்ஜியா, இந்த மாதிரி ஈராக், இஸ்ரேல், இந்த மாதிரி மொத்தம் 18 நாடுகள் சேர்ந்தது. இந்திய பொருளாதாரத்தின் பலவீனம். இந்திய பொருளாதார பலவீனம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாலே அதிக மக்கள் தொகை, அதுக்கடுத்து ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை, அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு, உள்கட்டமைப்பு பலவீனம், வேலைவாய்ப்பை உருவாக்க முடியாத நிலை இருக்குது. இந்திய பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்க முடியாத நிலை இருக்குது. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் இருக்கின்றனர். இதுதான் இந்திய பொருளாதாரத்தோட பலவீனமே. இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள். மக்கள் தொகை அம்சங்களை பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல்.
மக்கள் தொகையியல்னா மக்கள் தொகை அம்சத்தை பற்றி சயின்ஸ் படி படிக்கிறது தான் மக்கள் தொகையியல். மக்கள் தொகையோட போக்கு வந்து பல்வேறு கூறாக இருக்குது. அது என்னென்னா மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம். ஃபஸ்ட்டு நம்ம மக்கள் தொகை அளவை பற்றி பார்க்க போகிறோம். கடந்த 100 ஆண்டில் மக்கள் தொகை அளவு வந்து 4 மடங்கு அதிகரித்து வருகிறது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 121.0.2 கோடி மக்கள் தொகை எவ்வளோ? 121.0.2 கோடி மக்கள் தொகை. அதாவது ஆண்டு சராசரியில் 1.66 இருந்திருக்க 2011 கணக்கெடுப்பின்படி. உலக மக்கள் தொகையில் 17.5%. அதாவது இந்தியா வந்து உலகத்தோட புவி பரப்பளவில் 2.4% தான் இருக்குது. உலக வருவாயில் 1.2% தான் இருக்குது. ஆனால் மக்கள் தொகையில் மட்டும் 17.5% இருக்குது. இந்தியாவோட உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிராவோட மக்கள் தொகை தான் அமெரிக்கா நாடோட மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். 1911 to 1921 வரைக்குமே காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா போன்ற நோய்களால் மக்கள் பஞ்சம் அடைந்து மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் 1921 மறுபடியும் மக்கள் தொகை அதிகரிக்க ஆரம்பிச்சிது. அதனால் 1921 பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. 1921 பெரும் பிரிவினை ஆண்டு. அதுக்கப்புறம் 1951 மக்கள் தொகை வந்து 1.33 அதாவது 1.33% 1.25 குறைந்தது. அதனால் இதை வந்து சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. 1951 சிறு பிளவு ஆண்டு. அதுக்கப்புறம் 1961 மக்கள் தொகை வந்து 1.96% 2% அதிகரித்தது. அதனால் இதை மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்லுவாங்க. 1961 மக்கள் தொகை வெடிப்பு. 2001 மக்கள் தொகை வந்து 1 பில்லியன் அதாவது 100 கோடி கடந்தது. அதுக்கப்புறம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்துச்சு. இதை வந்து மக்கள் தொகை மாறுதலை குறிக்கும். 1921 பெரும் பிரிவினை ஆண்டு. 1951 சிறு பிளவு ஆண்டு. 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 2011 மக்கள் தொகை மாறுதல். 2011 மக்கள் தொகை மாறுதல். பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம். பிறப்பு விகிதம் என்றால் 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை பிறப்பு விகிதம். இறப்பு விகிதம் என்றால் 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை இறப்பு விகிதம். 1951 பிறப்பு விகிதம் வந்து 39.9%. இறப்பு விகிதம் 27.4%. 2011 பிறப்பு விகிதம் 21.8%. இறப்பு விகிதம் 7.11%. கேரளா வந்து மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும் உத்தரப்பிரதேசம் அதிக பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. கேரளா குறைந்த பிறப்பு விகிதம், உத்தரப்பிரதேசம் அதிக பிறப்பு விகிதம். மேற்கு வங்காளம் குறைந்த இறப்பு விகிதம், ஒரிசா அதிக இறப்பு விகிதம். குறைந்த பிறப்பு விகிதம் கேரளா, அதிக பிறப்பு விகிதம் உத்தரப்பிரதேசம். குறைந்த இறப்பு விகிதம் மேற்கு வங்காளம், அதிக இறப்பு விகிதம் ஒரிசா. மக்கள் தொகை அதிகமாக கொண்ட மாநிலங்களை பிம்ருன்னு சொல்லுவாங்க. BIMARU. BI ஃபார் பீகார். பீகார். MA மத்திய பிரதேசம். R ராஜஸ்தான். U உத்தரப்பிரதேசம் என்ற 4 மாநிலங்கள். இந்த 4 மாநிலத்திலே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. என்னென்னா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கும். மக்கள் தொகை அடர்த்தி ஈக்குவல் மொத்த மக்கள் தொகை டிவைட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. 1951 கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி 117. 2001 கணக்கெடுப்பின்படி 325. 2011 கணக்கெடுப்பின்படி 382. பீகார் மாநிலம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 மக்கள் தொகை அடர்த்தி என அதிகமாக உள்ளது. அதாவது பீகார் மாநிலம் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக இருக்க மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். இங்கே ஒரு சதுர மீட்டருக்கு 17 நபர்கள் இருக்காங்க. பீகார் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமானது, அருணாச்சல பிரதேசம் மக்கள் தொகை அடர்த்தி குறைவானது. அடுத்து பாலின விகிதம். பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறிக்கிறது. 1000 ஆண்களுக்குள்ள, அதாவது 1000 ஆண்களுக்கு
உள்ள பெண்களின் விகிதத்தை குறிப்பது பாலின விகிதம். 1951 கணக்கெடுப்பின்படி 946 பாலின விகிதம். 2001 படி 933, 2011 படி 940 பாலின விகிதம் உள்ளது. 2011 கணக்கெடுப்பின்படி ஹரியானா மாநிலம் 877 பாலின விகிதம் பெற்று குறைவான பாலின விகிதத்தையும், கேரளா அதிகமான பாலின விகிதத்தையும் பெற்றது. அதாவது ஹரியானா 877 பாலின விகிதம், கேரளா 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களை கொண்டு அதிக பாலின விகிதம் பெற்றுள்ளது. வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஒரு குழந்தை பிறக்கும் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே தான் வாழ்நாள் எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்க. 1951 ஆண்களுக்கான வாழ்நாள் எதிர்பார்ப்பு 32.5, பெண்களுக்கு 31.7, மொத்தமாக அதாவது சராசரியாக 32.1. 2001 ஆண்களுக்கு 61.6, பெண்களுக்கு 63.3, மொத்த சராசரியில் 62.5 வாழ்நாள் எதிர்பார்ப்பு. 2011 ஆண்களுக்கு 62.6 வாழ்நாள் எதிர்பார்ப்பு, பெண்களுக்கு 64.2, மொத்தம் அதாவது சராசரியாக 63.5 வாழ்நாள் எதிர்பார்ப்பு உள்ளது. எழுத்தறிவு விகிதம். மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை விகிதத்தை குறிப்பிடுவது எழுத்தறிவு விகிதம். 1951 கல்வியறிவு பெற்றவர்கள் 18.83%. மொத்தமாக ஆண்கள் 27.2, பெண்கள் 8.9. 2001 கல்வியறிவு பெற்றவர்கள் 64.8%, ஆண்கள் 75.3, பெண்கள் 53.7. 2011 கல்வியறிவு பெற்றவர்கள் 74.04, ஆண்கள் 82.1%, பெண்கள் 65.5%. அதிக எழுத்தறிவு பெற்றுள்ள 3 மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, மிசோரம், கோவா. கேரளா 94%, மிசோரம் 91, கோவா 88. குறைவான எழுத்தறிவு பெற்ற மாநிலங்கள் ஹிமாச்சல பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, பீகார். ஹிமாச்சல பிரதேசம் 82.8%, மகாராஷ்டிரா 82.3%, சிக்கிம் 81.4%, தமிழ்நாடு 80.1%, பீகார் 61.8%. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதிக எழுத்தறிவு பெற்றுள்ள மாநிலம் கேரளா, குறைவான எழுத்தறிவு பெற்றுள்ள மாநிலம் பீகார். இயற்கை வளங்கள். 2 வகையான இயற்கை வளங்கள் இருக்குது. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னால் இப்போ நம்ம யூஸ் பண்ண ரொம்ப காலத்துக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கும். புதுப்பிக்க இயலாத வளம்னா நம்ம யூஸ் பண்ணிட்டா மறுபடியும் அதை யூஸ் பண்ண முடியாது, அதாவது மறுபடியும் அது இருக்காது. அதான் புதுப்பிக்க இயலாத வளம். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு காடுகள், வனவிலங்கு, காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி, காற்றாலை, மின் உற்பத்தி, இது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். புதுப்பிக்க இயலாத வளங்கள் பார்த்திங்கன்னா படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள், இது எல்லாமே புதுப்பிக்க இயலாத வளங்கள். இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. இது உலக நிலப்பரப்பில் 2.42%. இந்தியாவில் உயர்தரமான இரும்பு தாது கிடைக்கிற ஒரு இடமாக இருக்குது. இந்தியாவில் கிடைக்கிற இரும்பு தாதுல எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேமடைட், மேக்னடைட். ஹேமடைட் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா இந்த பகுதியிலலாம் கிடைக்குது. மேக்னடைட் கர்நாடகாவில் இருக்க மேற்கு கடற்கரையில் மேக்னடைட் அதிகமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராங்கள்லாம் ஒரு சில இடத்துலலாம் இரும்பு தாது நிறைய கிடைக்குது. நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் சைனா, செகண்ட் பிளேஸில் அமெரிக்கா, தேர்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது. இந்தியாவில் நிலக்கரி கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேசம், வங்காளம், ஜார்க்கண்ட், இங்கே எல்லாத்துலேயுமே நிலக்கரி நிறைய கிடைக்கிது. அலுமினியம் தயாரிக்கக்கூடிய பாக்சைட் தாது இந்தியாவில் ஒடிசா கிழக்கு கடற்கரையிலும் ஆந்திர பிரதேசத்துலேயும் தான் அதிகமாக கிடைக்கிது. அலுமினியம் அதில் தயாரிப்பாங்க பாக்சைட் தாது ஒடிசா கிழக்கு கடற்கரையிலும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து அதிகமாக கிடைக்கிது. மைக்கான்ற கனிமம் வெப்பத்தை தடுக்கும். அதுக்கு மின் கடத்து திறன் அதிகமாக இருக்குது. அதே மாதிரியே உலக அளவில் இந்தியா உலக அளவில் மைக்கா விற்பனையில் 60% இந்தியாவில் தான் கொடுக்குது. மைக்கா உற்பத்தியில் இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. பேக்கமடைட் என்ற மைக்கா ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான்லலாம் கிடைக்கிது. இந்த மைக்கா மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுகிறது. இந்தியாவில் அஸ்ஸாம், குஜராத்ன்ற போன்ற பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் எண்ணெய் வளங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்பாய், பாடர்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், பள்ளியரியா, ருத்ராப்பூர், சிவாசாகர்,
மாறன் வந்து அஸ்ஸாமில் இருக்க அனேகன்ற இடத்துல இருக்குது. காம்பே வளைகுடா, அங்கலேஷ்வர் மற்றும் கலோல் இது ரெண்டும் குஜராத்தில் இருக்குது. இதெல்லாம் முக்கியமான எண்ணெய் வளங்கள் எடுக்கக்கூடிய இடம் எங்கே? இந்தியாவில் 3 முக்கியமான தங்க சுரங்கம் இருக்குது. தங்கம் எடுக்கக்கூடிய சுரங்க பகுதி இருக்குது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கோலார் மாவட்டத்தில் இருக்க கோலார் தங்க வயல், ரெய்சூர் மாவட்டத்தில் இருக்க ஹெட்டி தங்க வயல். இந்த கோலார் ரெய்சூர் ரெண்டுமே கர்நாடகாவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3வது எங்கே இருக்குன்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்க அனந்தபூர் மாவட்டத்தில் ராம்கிரின்ற தங்க வயல் இருக்குது. ஸோ இந்தியாவில் மொத்தம் 3 முக்கியமான தங்க வயல் இருக்குது. யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் ஒரு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா நாடு முழுவதும் 4582 கேரட் வைரம் கிடைக்குது. எங்கே? நம்ம நாடு முழுவதும் 4582 கேரட் வைரம் கிடைக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்க பன்னா, ஆந்திர பிரதேசத்தில் இருக்க கர்னூல் மாவட்டம், ராமலக்கோட்டம், கிருஷ்ணா நதி கரையில், அப்புறம் புதிதாக ராய்ப்பூர், இம்பெர்லி சுரங்கம், ராஜ்பூர் அண்டு சத்தீஸ்கரில் இருக்க பாஸ்டர் என்ற மாவட்டத்தில் நிறைய வைரம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவில் இருக்க நியூபடா, பார்க்கர், ஆந்திராவில் இருக்க நாராயணப்பேட், மாத்தூர் கிருஷ்ணா பகுதி, கர்நாடகாவில் இருக்க குல்பர்கா இங்கே எல்லாத்துலேயுமே வைரம் கிடைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்தியா வந்து சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளில் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாகவும், ஆசியாவில் மிகப்பெரிய இரும்பு பாதை வழி கொண்ட உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் இந்தியா இருக்குது. இரும்பு பாதை நீளம் வந்து 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடல் வழி பயணம், அதாவது கடல் வழி வாணிபம் 90% நடக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான துறைமுகங்களான கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா போன்ற முக்கியமான இடங்கள் தான். உள்நாட்டு விமான சேவை செய்கிறது இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்டு தனியார் பிரைவேட் ஏர்போர்ட்ஸ். அதாவது உள்நாட்டுக்குள்ளே விமான சேவை செய்யறது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ். பன்னாட்டு விமான சேவை, அதாவது பன்னாட்டு விமான போக்குவரத்து செய்கிறது பார்த்திங்கன்னா ஏர் இந்தியன் நிறுவனம். இந்தியாவில் ரயில்வேவில் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை வசதி எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில். இந்திய விமான போக்குவரத்து நிறுவனமான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் இப்போ பார்த்தோம்ல உள்நாட்டு சேவைக்கும் வெளிநாட்டு சேவைக்கும் ஆனால் ஏர் இந்தியா அண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் 2007 ஆகஸ்ட் 27 ஒன்றாக இணைக்கப்பட்டது. துறைமுகங்களின் வேளாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு, குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது எப்போ? 1950. இந்தியாவில் ரொம்ப காலமாக குருகுல முறை தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தான் இப்போ நம்ம நாட்டோட கல்விக்கான கொள்கை திட்டங்கள் எல்லாமே வகுத்து வர்றது எது? மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். இந்திய கல்வி முறை வந்து 1976 வரைக்குமே இந்திய கல்வி வந்து மாநில அரசோட பொறுப்பில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1976க்கு அப்புறமா அது மத்திய அரசோட பொறுப்பில் வந்துச்சு. இந்திய கல்வி முறை அடிப்படையில் மொத்தம் 6 நிலையாக இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா எத்தனை நிலை? 6 நிலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம் நிலை பட்டம், முதுநிலை பட்டம். என்னென்ன? குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம் நிலை பட்டம், முதுநிலை பட்டம். இந்திய கல்வி நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக மானிய குழு, அதாவது யூஜிசி. இந்த யூஜிசி தான் சட்டத்தை பேஸ் பண்ணி பல்கலைக்கழகத்தோட தரத்தெல்லாம் அளவிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட வரவு செலவு திட்டத்தில் 3% ஜிடிபி நிதி கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. உடல்நலம். இந்தியாவில் உடல்நலம் வந்து மாநில அரசோட பொறுப்பில் தான் வரும். மத்திய அரசில் மத்திய சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு கழகம், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் வந்து பல்வேறு வகையான நல கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்தியாவில் உடல் நலம் பேணுதல் பல முறைகள் நடைபெறுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா அப்படின்னு சொல்லிட்டு பல முறையில் இருக்குது. இப்போ ஒரு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளணும்னா, இந்தியாவில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளணும்னா அவங்க நடுவண் நலத்துறை அமைச்சகத்துக்கிடமிருந்து முறையான அனுமதி பெற வேண்டும். யாருக்கிட்ட? நடுவண் நலத்துறை அமைச்சகத்திடமிருந்து முறையான அனுமதி பெற வேண்டும். இப்போது எல்லா மருத்துவ நடைமுறையுமே ஒரே அமைச்சகத்தின் கீழ் தான் இருக்குது. அது என்னென்னா ஆயுஷ். எந்த அமைச்சகத்தின் கீழ் இருக்குது? ஆயுஷ். இந்தியாவில் கேரளா மற்ற மாநிலங்களை விடவும் உடல்நலம் பேணுதலில் சிறப்பாக இருக்காது. கேரளாவில் வந்து மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணக்குள்ள ஹெல்த் ஃபெசிலிட்டி, அதாவது உடல் நலத்துக்கான ஃபெசிலிட்டி வேலைலாம் அங்கே நிறைய நல்லா செய்கிறாங்க. இந்திய பொருளாதாரத்தில் சிந்தனையாளர்களோட பங்களிப்புலாம் எவ்வளோ இருக்குது, அவங்க இந்திய பொருளாதாரத்தை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் பார்க்கலாம் வாங்க.
ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் இந்திய பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போம். திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதினார். திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துள்ன்ற 3 பால் இருக்குல்ல, அதில் 2ஆம் பால், அதாவது 2ஆம் பகுதியில் பொருட்பாலை பற்றி, பொருள்பாலில் பொருளாதாரத்தை பற்றி ஃபுல்லாக திருக்குறளில் திருவள்ளுவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. வள்ளுவர் வந்து வேளாண்மை தான் பொருளாதாரத்தோட அடிப்படை நடவடிக்கைன்னு சொல்கிறார். வள்ளுவர் வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உழவு தொழில் புரிபவர் மட்டுமே தலையாய மனிதன், அதாவது உழவு தொழில் செய்வர் தான் தலை சிறந்த மனிதன் சொல்கிறார். அதை தான் உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்ற குறளில் திருவள்ளுவர் விவசாயத்தை பற்றி, அதாவது வேளாண்மையை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கார். திருவள்ளுவர் பொது நிதியை பற்றி, பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம்ன்ற தலைப்புகள்லாம் விரிவாக எழுதியிருக்கிறார். வருவாயை உருவாக்குதல், வருவாயை சேகரித்தல், வருவாய் நிர்வாகம், பொது செலவு, இதை பற்றி எல்லாமே திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். பொது செலவில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாடு அந்த நாடோட செலவெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கிறப்போ அந்த நாட்டோட இன்கம் வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும், சில நேரங்களில் சமநிதி நிலை இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். அதாவது எப்பயுமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா மணி கொஞ்சம் இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா சமமாக கூட ஈக்குவலாக கூட இருக்கலாம், வருமானமும் செலவும் ஈக்குவலாக கூட இருக்கலாம், ஆனால் பற்றாக்குறையான நிதிநிலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். வள்ளுவர் வந்து பொது செலவை 3 செலவுக்கு முக்கியமாக பங்களிப்பு விடுங்க, முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு 3 சொல்கிறார். என்னென்னா பாதுகாப்பு, பொதுப்பணி, சமூக பணி, இது 3த்துக்கும் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே மாதிரி வெளிநாடுகிட்ட வந்து ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. வெளி உதவி கோரும் நாடுகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. பசி இல்லாமல் இருக்கிறதா ஒரு மனிதனோட அடிப்படை சுதந்திரம் சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. எல்லா குடிமகனும் பசி இல்லாமல் இருக்கணும். செல்வம், அதாவது செல்வம் வாழ்வதற்கான வழியை தவிர அதுவே இலக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நலம் பெறும் அரசு எப்படிலாம் இருக்கணும்னா, நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள் இருக்கணும். அதாவது அந்த கவர்மெண்ட் நல்லா இருக்குது, நல்லா நடத்துகிறாங்கன்னா நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள் இருக்கணும், பெரும் செல்வம் இருக்கணும், நல்ல விளைச்சல் இருக்கணும், வளம் மற்றும் மகிழ்ச்சி இருக்கணும், மக்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் அந்த அரசாங்கத்தை நல்லா நாட்டை ஆளுகிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து மகாத்மா காந்தியடிகள் இந்திய பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். காந்திய பொருளாதாரம் வந்து நன்னெறியை அடிப்படையாக கொண்டது. காந்திய பொருளாதாரம் நன்னெறியை அடிப்படையாக கொண்டது. 1921 ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என கூறுகிறார். 1921 ஒரு தேசத்தோட அப்படின்னா ஒரு தனிநபரோட தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினா அந்த பொருளாதார நடவடிக்கை வந்து இழுக்கானது, அப்படின்னா பாவமானதுன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்கிறார். தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு சொல்லிட்டு 1924 சொல்கிறார். தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு சொல்லிட்டு 1924 சொல்கிறார். காந்தியடிகள் கிராமங்களில்தான் இந்தியா வாழ்வதாக கூறுகிறார். இவர் இயந்திரங்களை மிக பெரிய பாவம் என வர்ணித்தார். தொழில் மையம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று கூறுகிறார். காந்தியடிகள் தொழில் மையம் வந்து மனித இனத்தோட பெரும் சாபக்கேடுன்னு சொல்கிறார். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல். யார் சொல்வது? காந்தியடிகள். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல். அடுத்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இவர் நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பங்களில் ஒருவர். 1964 இறப்பு. ஜவஹர்லால் நேரு இறப்பு எப்போ? 1964. ஜனநாயகத்தை உறுதியாக நம்பினார். நேரு ஜனநாயகத்தை உறுதியாக நம்பினார். திட்டமிடுதலை அறிமுகப்படுத்தினார். திட்டமிடுதலை சாரம்னா மனித சக்தி, வளம், பணம் இதெல்லாம் சிறந்த வழியில் பயன்படுத்துறத குறிக்கதான் திட்டமிடுதலின் சாரம். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி, வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும். இவர் பிரதமராக பணியாற்றிய காலத்தில் பல ஐஐடிகளை தொடங்கினார். ஐஐடி நிறுவனங்களுக்கெல்லாம் அதை தொடங்கினார். நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம் ஆகும். அடுத்து BR அம்பேத்கர். அம்பேத்கரோட காலம் வந்து 1891 to 1956.
1891 பிறப்பு, 1956 இறப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் அம்பேத்கர். சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர், அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர். 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்ட படிப்பிற்கு பழங்கால இந்திய வர்த்தகம் என்ற ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணார். இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு அறிவிக்கை என்பது முனைவர் பட்டத்திற்கு சமைக்கப்பட்டது. இந்தியாவின் தேசிய பங்கீடு மற்றும் வரலாறு மற்றும் பகுப்பாய்வு அறிக்கை யாரு சமர்ப்பித்தது? அம்பேத்கர். எதுக்கு? முனைவர் பட்டத்திற்கு. பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்திய நிதிகளின் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு செய்தார். பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியங்களின் நிதிகள் பரவலாக்கம் பற்றி ஒரு ஆய்வு செய்தார். 1921 பிரிட்டிஷ் இந்தியா மாகாண நிதி இந்த ஆய்வறிக்கைக்கு MSc பட்டத்திற்காக இந்த ஆய்வறிக்கை செய்தார். இந்த ஆய்வறிக்கை எதற்காக செய்தார்? MSc பட்டத்திற்காக. 1923 ரூபாயின் பிரச்சனை என்றது DSc பட்டத்துக்கு லண்டன்ல சமர்ப்பித்தார். 1923 ரூபாயின் பிரச்சனை என்பது யார் எழுதுனது? BR அம்பேத்கர். இந்த ரூபாயின் பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் இந்திய ரிசர்வ் வங்கி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. பெரும்பாலான நூல்கள் அம்பேத்கர் எழுதின பெரும்பாலான நூல்கள் 1913 to 1923 தான் இருக்கும். மாகாண நிதி பெருக்கத்தை 3ஆ பிரிக்கிறார். ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாகாண நிதி பெருக்கத்தை 3ஆ பிரிக்கிறார். 1918 இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதுறார். அது மட்டும் இல்லாமல் நாடுகளின் செல்வம்ன்றது ஆடம் ஸ்மித் எழுதின புக்கை இவர் படிச்சிருக்கார். சமூக முன்னேற்றத்துக்கு பெருந்தடை சாதின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றார். அடுத்து JC குமாரப்பா, ஜோசப் செல்லதுரை குமாரப்பா. இவர் தஞ்சாவூரில் 1892 ஜனவரி 4 அன்று பிறந்தார். தஞ்சாவூர் 1892 ஜனவரி 4 அப்போ பிறந்தார். யார்? ஜோசப் செல்லதுரை குமாரசாமி. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியார் JC குமாரப்பா. பொருளாதார கொள்கைகளை காந்திய அடிப்படையில் அமைத்து கொண்டவர் JC குமாரப்பா. 1935 அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தார். சிறையில் 1945 நிலத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் அப்படின்ற ஒரு புக் எழுதினார். அதே 1945 கிறித்துவம், அதன் பொருளாதாரம், வாழ்க்கை முறையும் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்கார். குமாரப்பாவை பச்சை காந்தி என கூறுகிறார். யார் கூறுனா? ராமச்சந்திர குஹா. குமாரப்பாவை பச்சை காந்தி என்று சொன்னது யாரு? ராமச்சந்திர குஹா. பச்சை காந்தி யாரு? குமாரப்பா. அடுத்து VKRV ராவ். சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்தியாவோட தலை சிறந்த பொறியியல் அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா DR காட்கில், CN வக்கீல் அண்ட் VKRV ராவ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா PR பிரம்மானந்தா. PR பிரம்மானந்தாவின் கூற்றின சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்கள் DR காட்கில், CN வக்கீல், VKRV ராவ். இது பிரம்மானந்தாவின் கூற்று. JM கின்ஸோட மாணவர் தான் இந்த VKRV ராவ். JM கின்ஸோட மாணவர். கோலின் கிளாக்குடன் பணி செய்திருக்கார். யார் கூட? கோலின் கிளாக்குடன் பணி செய்திருக்கார். கின்ஸின் தலை சிறந்த, அதாவது JM கின்ஸோட தலை சிறந்த மாணவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு HW சிங்கர் சொல்றார். கின்சனின் தலை சிறந்த மாணவர் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு HW சிங்கர் கருதுகிறார். முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றமும் என்ற கட்டுரை எழுதினார். முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றமும் கட்டுரை யார் எழுதுனது? VKRV ராவ். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்ற புத்தகம் 1938 எழுதியிருக்கார். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு 1937 புத்தகம் எழுதினார். யாரு? VKRV ராவ். 1952 முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்புன்ற புத்தகம் எழுதியிருக்கார். தேசிய அளவில் 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார். 1 டெல்லி பொருளாதார பள்ளி, 2 பொருளாதார வளர்ச்சி கழகம், இது டெல்லியில தான் இருக்கு. அடுத்து சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூர். அமர்த்திய குமார சென். நோபல் குழு சென்னோட பங்களிப்பை பற்றி 1998 நோபல் பரிசு கொடுத்தது. 1998 சென் நோபல் பரிசு பெற்றார். வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு என்ற கட்டுரை 1981 எழுதினார். வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு 1981 கட்டுரை. சென்னோட முக்கிய கருத்து என்னன்னா, வருமான பகிர்வு மற்றும் வருமான கோட்டிற்கு கீழே உள்ள மக்களின் நுகர்வு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்களை மக்கள் நலத்திற்காக மாற்றி அமைப்பது சென்னோட கருத்து. சென் திறன்னா என்ன சொல்றாரு? அடிப்படை கச்சா பொருளை மக்களோட நலத்திற்காக மாற்றி தருவது தான் திறன் அப்படின்னு சொல்றாரு. இவரோட இன்னொரு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப தெரிவு யார் எழுதுந்து? அமர்த்தியா குமார சென். அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.